கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து உனக்காக நேரடியாக என் ஆண்டவர் பேசுகிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படும். இந்த நாளிலும் எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு தேவை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படியாய் என் தேவாதி தேவனுடைய வார்த்தை நீ முன்னேறுவாய் என்கிற ஒரு தலைப்பில்
தேவன் உங்களோடு கூட பேசும்படி ஏவுகிறார். நீ என்ன செய்வ? ஆமென் சொல்லக்கூடாதா? ஹல்லேலூயா. நீ என்ன செய்வ? முன்னேறுவாய். ஸோ நான் முன்னேறுவேன் என்று நாம் நினைப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ முன்னேறுவாய். பிரைஸ் தி லார்ட். நான் நல்லா ஆயிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நல்லா தான் இருப்ப. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு என் ஆண்டவர் உங்களோடு கூட பேச சொல்லுகிற தேவ செய்தி, நீ முன்னேறுவாய். எனக்கு தெரியல எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் வந்திருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களை பலப்படுத்தவும், உங்களுக்கு தீர்க்க தரிசனமாகவும், உங்களுக்கு வாக்கு தத்தமாகவும் இந்த மாலை நேரம் இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நீ முன்னேறுவாய். ஹல்லேலூயா. நீ என்ன நிலைமையில் இருக்கிறியோ எனக்கு தெரியாது. சுவாமி, நான் தான் குருடன் ஆயிற்றே, வாழ்க்கையில் எனக்கு என்ன முன்னேற்றம் என்று பிச்சை எடுத்து கொண்டிருந்த பொழுது இயேசு அவன் அருகில் போய் ஆண்டவர் உமிழ் நேரினால் சேர் உண்டாக்கி அவன் கண்களிலே பூசி சீலோவாம் குலத்திற்கு அனுப்பி அவனை முன்னேற வைத்தார் வாழ்க்கையில். ஆமென். ஒருவேளை நீ முன்னேற முடியாதபடி கட்டுகள் இருக்கலாம், நீ முன்னேற முடியாதபடி சாபம், பரம்பரை சாபம் இருக்கலாம். ஒருவேளை நீ முன்னேற முடியாதபடி உனக்குள்ளாய் நீ பலவீனங்களை பார்க்கலாம். ஆனால் இந்த இரவு என் தேவனுடைய வார்த்தை மிக தெளிவாய் என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ முன்னேற போகிறாய். ஆமென். நீ முன்னேறுவாய். நீ முன்னேறுவாய். நீ எந்த இடத்துல எந்த நிலைமையில எப்படி நீ கட்டப்பட்டு இருக்கிறாயோ, எப்படிப்பட்ட சாபம் உன் மேல் இருக்கிறதோ, எப்படிப்பட்ட பிரச்சனை உன்னை இழுக்கிறதோ, எந்த பாவ சேற்றில் எந்த பாவ குழியில நீ இருக்கிறாயோ எனக்கு தெரியாது. என் ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், நீ முன்னேறுவாய். ஆமென். கரங்களை தட்டி அந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்வோமா? சுவாமி, அந்த முன்னேற்றத்தை நீர் எனக்கு கொடுப்பதற்காய் நன்றி. அந்த முன்னேற்றத்தை என் வாழ்க்கையில் நீர் முத்தரிப்பதற்காய் நன்றி என்று உங்கள் இருதயம் சொல்லட்டும். இன்றைக்கு தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை தான் செய்வார். நீங்கள் எல்லாரையும் எடுத்துக்கொண்டு பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் முன்னேறியதாய் தான் சரித்திரம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளைகள் தாழ்ந்து போனதாய் சரித்திரம் இல்லை. தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் நாம் ஆராதிப்போம், போராட்டங்களுக்கு மத்தியில் தான் நாம் ஆராதிப்போம். ஏதோ ஒரு கஷ்டம் நமக்கு இருக்கதான் செய்யுது, ஏதோ ஒரு பலவீனம் இருக்கதான் செய்கிறது. ஆனால் ஆண்டவருடைய எண்ணம் எல்லாம் உன்னை எல்லாவற்றிலும் உன்னை ஆண்டவர் முன்னேற பண்ணி உன்னை அவர் உயர்த்த போகிறார். படிப்பில் உன்னை முன்னேற பண்ணுவார், உன்னுடைய தொழிலில் உன்னை முன்னேற பண்ணுவார், உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில உன்னை முன்னேற பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தேவன் உன்னை முன்னேற பண்ணுவார். சோர்ந்து போயிடாதே. இதுக்கு மேல வளர முடியலையே, இதற்கு மேலே பிரகாசிக்க முடியலையே, இதற்கு மேல ஒரு வளர்ச்சி இல்லையே என்று தயவு செய்து கலங்காதீங்க. இன்னைக்கு உங்க மனதில் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் என்னை முன்னேற்றமாய் என்னை வைக்கிறார். ஆமென். நான் முன்னேறுவேன், நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், என் வாழ்க்கை என் குடும்பம் செழிப்பாய் இருக்கும். இதையே தியானிங்க, இதையே நீங்க சொல்லுங்க, இதையே நீங்க யோசிங்க. இந்த பாருங்க, இந்த மாதம் அநேகருடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தினுடைய காரியங்களை தேவன் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், ஆண்டவர் துளிர்விட பண்ணுவார். ஆமென். ஒரு முன்னேற்றத்தை உங்கள் குடும்பத்தில், உங்க தொழிலில், உங்க வேலையில ஆண்டவர் நிச்சயமாய் ஆண்டவர் கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. என் ஆண்டவர் அதை செய்வார். செப்பனியா 3வது அதிகாரம் வசனம் 15 சொல்லுகிறதை நாம் வாசிப்போம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார், உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பார். என் ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு, உன்னுடைய ஆக்கினைகளை ஆண்டவர் அகற்றிட்டாரு, உன்னுடைய சத்துருக்களை தேவன் விலக்கிட்டார். ஏதோ ஒரு ஆக்கினை உன் மேல இருந்திருக்கு, ஏதோ ஒரு சாபம், ஏதோ ஒரு வல்லமை உன் மேல இருந்திருக்கு. இன்னைக்கு இந்த மாதம் இந்த 20ஆம் தேதி என் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் மேல இருக்கிற ஆக்கினையை நான் அகற்றி உன்னுடைய சத்துருக்களை நான் என்ன செய்வேன், நான் விலக்கி, நான் அவர்களை விலக்கி, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். இன்றைக்கு ஆண்டவர் முன்னேற்றுகிற ஒரு தேவ பிள்ளை தீங்கை காணக்கூடாது. ஆமென். நீ தீங்கிலிருந்து வெளியே வருவாய்.
ஆண்டவருடைய பிள்ளையாகிய நீங்களும் நானும் சொல்லணும் வாழ்க்கையில, ஐயா நான் தீங்கை நான் பார்க்க மாட்டேன். ஆமென். எத்தனையோ தீங்கை நாம் அனுபவிச்சிட்டோம், எத்தனையோ பாடுகளை நாம் அனுபவித்து விட்டோம், எத்தனையோ நிந்தனைகளை, எத்தனையோ அவமானங்களை நாம் அனுபவித்து விட்டோம். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை நாம சொல்லலாம். எனக்கு இது நடந்து போச்சு, நான் இதை இழந்துட்டேன், இந்த ஆசீர்வாதம் போயிடுச்சு, இந்த நன்மை என்னை விட்டு விலகி போய்விட்டது, நான் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லி நீங்க தீங்குகளை பட்டியல் போடுவீங்க. ஆனால் இன்றையிலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க மனசுல உங்கள் இருதயத்தின் ஆழத்துல சொல்லுங்க, கர்த்தர் இனி என்னை தீங்கை காண விட மாட்டார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல போறீங்க? கர்த்தர் என்னை இனி தீங்கை காண விட மாட்டார். அதுதான் ஆண்டவர் தருகிற முன்னேற்றம். ஆமென். நீ இனிமே நீ ஒரு தீங்கை நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஏற்கனவே தீயையும் தண்ணீரையும் நீ கடந்து வந்துட்ட. நீ ஏற்கனவே உபத்திரவத்தையும் பள்ளத்தாக்கையும் நீ கடந்து வந்துட்ட. ஏற்கனவே நீ மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து போயிட்ட. இனிமே நான் உனக்கு தீங்கை நான் உனக்கு முன்பாய் நான் வைக்க விரும்பல. ஆண்டவருடைய இருதயம் அது. ஏதோ ஒரு காரணத்திற்காக நாம வாழ்க்கையில சில பாடுகளுக்கு மத்தியில கடந்து போயிட்டோம். ஏதோ ஒரு காரணத்தினாலே ஆண்டவர் சில பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காய், என்னை அல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படி எதையெல்லாமா நம்ம இழந்துட்டோம், எவ்வளவோ தவறுகளை செய்துட்டோம், எவ்வளவோ காரியங்கள் நமக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போய்விட்டது. ஆண்டவர் நமக்கு உணர்த்திட்டாரு, நான் இல்லாம நீ எதுவும் செய்ய முடியாது, நான் இல்லாம நீ ஆசீர்வாதமாய் மாற முடியாது, நான் இல்லாம நீ செழிப்பாய் மாற முடியாது, நான் இல்லாம உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாது, நான் இல்லாம உனக்கு ஒரு மேன்மை இல்லை என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்தி காண்பித்துட்டாரு. இனி நம்ம ஆண்டவருடைய பாதத்துல நம்ம விழுவோம். ராஜா, நீர் என் நடுவில் இருக்கிறீர், இனி நான் தீங்கை காண போவதில்லை. அல்லேலூயா. நாம சொல்லல இந்த வார்த்தையை, ஆண்டவர் இன்றைக்கு கிங் ஆஃப் க்ளோரி திருச்சபையை பார்த்து சொல்றாரு, இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து உனக்காக நேரடியாக என் ஆண்டவர் பேசுகிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய், நீ கண்டது போதும். ஆமென். அல்லேலூயா. நீ பட்ட பாடு போதும், நீ வடித்த கண்ணீர் போதும், நீ ஏளனமாக்கப்பட்டது போதும், நீ ஆண்டவருடைய சமூகத்துல நீ கதறி அழுது பலனில்லாமல் நிற்கிறது போதும். இனி நீ தீங்கை காண மாட்டாய். ஆமென். அல்லேலூயா. அந்த வைராக்கியத்தை மனதில் எடுங்க. ஆண்டவருடைய வசனம் உங்களுக்காய் சொல்லப்படுகிறது. இந்த மாலை நேரம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீ எந்த நிலைமையில வந்திருந்தாலும் சரி, இதுக்கு மேல ஒரு தீங்கு உனக்கு வரப்போவதில்லை, இதற்கு மேல ஒரு போராட்டம் உனக்கு வரப்போவதில்லை. ஆமென். ஆவியில நிரம்பி வைராக்கியம் எடுப்போம். இந்த வசனம் எனக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு. எத்தனை பேர் அப்படி இந்த இரவு நேரம் அதை எடுக்க போறீங்க? எனக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, இனி நான் தீங்கை காண போறதில்லை. எதற்கு நமக்கு தீங்கு? போதும். எதற்கு நமக்கு நிந்தை, அவமானம், போராட்டங்கள்? எதற்கு நமக்கு பலவிதமான சோதனைகள்? ஆண்டவரே தன் ஜனத்தை பார்த்து மனம் இறங்கி சொல்றாரு, இனி நீ தீங்கை காண மாட்டாய். அல்லேலூயா. முன்னேறும்படியாக தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார். என்னென்ன தீங்கு இருக்கோ அதெல்லாம் ஆண்டவர் எடுப்பார். எதுல தீங்கு இருக்கு? குடும்பத்துல தீங்கு இருக்கா? உன்னுடைய வேலையில தீங்கு இருக்கா? உன்னுடைய சரீரத்துல ஒரு வியாதி இருக்கா? உன்னுடைய குடும்ப சூழ்நிலை ஆசீர்வாதமா இல்லையா? ஏதோ ஒரு சாபத்துல பாவத்துல இருக்கியா? ஆண்டவரே அந்த தீங்கை எடுப்பார். ஆமென். தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லுகிறவரே அந்த தீங்கை அவர் எடுப்பார். இன்று காண்கிற எகிப்தினை நீ காண்பதில்லை. நம்புங்க. ஆமென். நம்புங்க. இந்த வார்த்தையை ஆண்டவர் யாருக்கு சொல்றாருன்னு தெரியல, நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆமென். எனக்காக என் ஆண்டவர் பேசுகிறார். நான் இனி தீங்கை காணப்போவதில்லை. எனக்கு இனி துர்ச்செய்திகள் எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு தீமையான செய்திகள் வர வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு நல்ல செய்திகளை தேவன் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. நீ சில நல்ல ஆசீர்வாதமான செய்திகளை எதிர்பார்த்தாய், உனக்கு தீமையான செய்திகள் வந்தது. ஆனால் ஆண்டவர் இன்று முதல் உனக்கு நல்ல செய்திகளை தேவன் கொண்டு வர முடியும். ஆமென். இன்று முதல் உனக்கு ஆசீர்வாதமான செய்திகளை தேவன் கொண்டு வர முடியும். இன்றையில இருந்து விசுவாசிங்க, கர்த்தர் எனக்கு நல்ல செய்திகளை கொடுப்பார். தீங்கான காரியங்கள் என் கண்முன் வருவதில்லை, போராட்டங்கள் வருவதில்லை, நிந்தைகள் வருவதில்லை, அவமானங்கள் வருவதில்லை. காரணமே ஆண்டவர் சொல்றாரு செப்பனியாவின் புஸ்தகம் 3:15, இனி தீங்கை காணாதிருப்பாய். அதுதான் வாழ்க்கையில முன்னேற்றம். ஆமென். இது எப்படி ஆகும்? ஆகும். நாங்க காற்றை பார்க்க மாட்டோம், மேகத்தை பார்க்க மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையை தேவன் தரும் வாக்குத்தத்த ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார். அவர் சொல்லிட்டு அவர் நிரப்புவார். ஆமென்.
சோர்சஸ் எங்களுக்கு தேவையில்லை, கர்த்தர் போதும் எங்களுக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். அப்படியே கண்ணு மூடி சொல்லுங்க, இனி நான் தீங்கை காணாதிருப்பேன். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இன்றைக்கு எனக்காக ஆண்டவர் பேசுகிறார். இனி நான் தீங்கை காணாதிருப்பேன். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், எனக்காக என் ஆண்டவர் பேசுகிறார். இனி நான் தீங்கை காணாதிருப்பேன். நான் ஆண்டவருடைய நாமத்தினாலே முன்னேறுவேன். சொல்லுங்கள், ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ணுவோம். ஜெபமா இந்த செய்தி மாறட்டும். இனி நான் தீங்கை காண மாட்டேன். தேவாதி தேவன் சொல்லுகிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். எனக்கு முன்னேற்றம் வருகிறது. என் வாழ்க்கையில் நான் முன்னேற போகிறேன். நான் ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் உயர் ஸ்தலங்களில் ஏற போகிறேன். கர்த்தர் என்னை மேன்மையாய் வைக்க போகிறார். கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்க போகிறார். நான் கீழாகாமல் மேலாக போகிறேன். எனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு ஆசீர்வாதமான எதிர்காலத்தை தேவன் கொடுக்கிறார். எனக்கு தேவன் காரியங்களை புதுப்பிக்கிறார். பழையவைகள் ஒளிந்து போகிறது, புதியவைகள் உருவாகுகிறது. பழையவைகள் ஒளிந்து போகிறது, புதியவைகள் உருவாகிறது. இனி நான் தீங்கை காணாதிருப்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை நம்பிக்கை. ஆமென். இனி ஆண்டவர் உன்னை தீங்கை காணாதபடி உன்னை ஆண்டவர் மாற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? உன் தீங்கு முடிவுக்கு வந்து விட்டது. ஹல்லேலூயா. நீ முன்னேறுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எதில் நீ முன்னேற முடியலன்னு சொல்லி கலங்குறையோ அதுல நீ முன்னேறுவாய். ஏனென்றால் அதில் இருக்கிற தீங்குகளை ஆண்டவர் எடுத்துட்டார். நீ முன்னேறாதபடி உன்னை பிடித்திருக்கிற வல்லமைகளை இந்த இரவு தேவன் கட்டவிழ்த்து விட போகிறார். ஆமென். இந்த இரவே ஆண்டவர் அதை செய்ய போகிறார். வைராக்கியமாய் உங்கள் மத்தியில் நான் நிற்கிறேன். இந்த இரவே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற முடியாதபடி இருக்கிற போராட்டங்கள் அவர் கட்டவிழ்க்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமென். இருக்கீங்களா? ஆண்டவர் அதை நிச்சயமாக அவர் செய்வார். அடுத்து பாருங்க, 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறதை நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். என் பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். ஏனென்றால் என் தேவன் சொல்லிட்டாரு, உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் என்ன செய்யும்? பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும். நீ பலவீனமாய் வந்திருக்கிறியா? உன் பலவீனம் ஆண்டவர் இந்த நாளிலே மாற்றுவார். நீ முன்னேறுவதற்கு ஆண்டவர் உனக்கு பலனை கொடுக்க போகிறார். நீ முன்னேறுவதற்கு ஆண்டவர் உனக்கு கிருபையை கொடுக்க போகிறார். சுவாமி, நான் தான் பலவீனமா இருக்கிறேனே, என்னால தான் முடியலையே, எனக்கு தான் இதை சாதிக்க முடியல, எனக்கு தான் ஆண்டவரை வாழ்க்கையில முன்னேறுவதற்கு ஒரு ஆதாரமே இல்லையே, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நீ வந்திருக்கிறாயா? உன்னுடைய பலவீனத்தை ஆண்டவர் பெருமையாய் மாற்ற போகிறார். எது உனக்கு இல்லையோ அதை தான் தேவன் ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். உனக்கு படிப்பில்லை நீ நினைக்கலாம், படிப்பில்லாமே உன்னை ஆண்டவர் உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. உனக்கு திறமை இல்லை நீ நினைக்கலாம், திறமை இல்லாமலே தேவ கிருபை உன்னை உயர்த்திடும். ஆமென். உனக்கு ஒருவேளை அழகில்லையே நீ நினைக்கலாம், உனக்கு ஆண்டவர் நற்குணங்களை கொடுத்து உன்னை மேன்மையான இடத்துல ஆண்டவர் உன்னை வைக்க போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும். எந்த பலவீனத்தை குறித்து நீ கவலைப்படுறியோ அந்த பலவீனத்தை ஆண்டவருடைய வல்லமை நிரப்ப போகிறது. ஆமென். ஆண்டவருடைய கிருபை அந்த இடத்தை நிரப்ப போகிறது. எது இல்லைன்னு சொல்லி நீ கவலைப்படுறியோ அந்த இடத்துல கர்த்தரே வந்து நிற்க போகிறார். அல்லேலூயா. யாருமே இல்லையே என்று கவலைப்பட்ட பொழுது ஆகாருக்கு தெய்வமே இறங்கி வந்து தண்ணீரை காண்பித்ததை போல உனக்கு எது இல்லை, எது உன்னால முடியல, எது உனக்கு செய்ய முடியல, திராணி இல்லை, எனக்கு பலன் இல்லையே, எனக்கு சத்துவம் இல்லையே, எனக்கு தான் துணை இல்லையே என்று நீ கதறி கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய கிருபையே உனக்கு பலனாய் மாற போகிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை மாறும் இன்றைக்கு. ஆகவே நீ முன்னேறுவாய். தேவ கிருபை உன்னை இறங்க போகுது. ஆமென். சிலருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் நிரம்பி இருக்கலாம், கிருபை தங்குவதற்கு ஒரு பள்ளம், ஒரு தாழ்மை அவருடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம். தேவன் உன்னை சிட்சித்தது, தேவன் உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு போராட்டத்தை கொண்டு வந்ததே உன்னை தாழ்மையாய் மாற்ற. அல்லேலூயா. ஆகவே உன்னை தாழ்மையாய் மாற்றி உன்னுடைய தாழ்விலே அவர் தன்னுடைய பலனை அவர் தரப்போகிறார். உன்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் உன்னை தாங்க போகிறது. உன்னுடைய சுகவீனத்தில் அவருடைய பலன் உன்னை தாங்க போகிறது. உன்னுடைய இல்லாமையில தேவனுடைய அபிஷேகம் உண்மை தாங்க போகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த இரவு இந்த ஆலயத்தில் வந்த உனக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் நான் சொல்றேன், உங்க பலவீனங்கள் இந்த நாளில் இருந்து பலனாய் ஆண்டவர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. பலனாய் மாற்ற போகிறார்.
எது உனக்கு பலவீனமா இருக்கோ அதை என் ஆண்டவர் பலனாய் மாற்ற போகிறார். கண் இருந்த அநேகரை பற்றி நம்ம வாசிப்பதில்லை, கண் இல்லாத பர்தலேமை நம்ம வாசிக்கிறோம். ஆமீன். கண் இருக்கிற அநேகரை குறித்து நம்ம பேரை வாசிக்கல. கண் இல்லாத ஒரு மனுஷனுக்கு தேவன் செய்த நன்மை. செத்து போன எத்தனையோ பேரை குறித்து நம்ம வாசிக்கிறது இல்லை. ஆனால் செத்து போன ஒரு மனுஷனை தேவன் உயிரோடு எழுப்பி லாசருவை ஆண்டவர் நிறுத்தினதை போல இழந்து போயிருக்கிற உன்னிலே தேவனுடைய பலன் இறங்கி வரப்போகிறது. உன்னை தேவன் இந்த பூமிக்கு, இந்த சபைக்கு, இந்த தேசத்திற்கு உன்னை பலசாலியாய் ஆண்டவர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. அவருடைய வல்லமை இறங்க போகிறது. என் பலவீனங்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். என்னுடைய குறைவுகளுக்காக தேவனை துதிக்கிறேன். என்னுடைய இயலாமைகளுக்காக தேவனை துதிக்கிறேன். அதில் தான் தேவன் தன்னுடைய வல்லமையை அனுப்புகிறார். எது என்னால் முடியலையோ அதை அவர் எனக்காக செய்கிறார். எதை செய்ய முடியலன்னு சொல்லி நான் கலங்குகிறேனோ அதிலே அவர் கிருபையை கொடுக்கிறார். எதை நான் செய்ய முடியும் என்று நினைக்கிறேனோ அதை என் சுய பலத்தினால் செய்கிறேன், என் சுய ஞானத்தினால் செய்கிறேன். அதிலே மகிமை இல்லை. எதிலே ஆண்டவரை என்னால முடியலையே, ஆண்டவரை என்னால வாழ முடியலையே, என்னால ஊழியம் செய்ய முடியலையே, ஆண்டவரை என்னால பிரசங்கிக்க முடியலையே என்று நான் தேவனுடைய பலத்துக்காய் நிற்கும் பொழுது அவர் வெளிப்படுவதை போல உன்னிலிருந்து கர்த்தர் வெளிப்பட போகிறார். உன் வாழ்க்கையில் இன்னைக்கு எதெல்லாம் இல்லையோ அதுக்காக தேவனை ஸ்தோத்தரி. ஆமீன். குழந்தை இல்லையா, தேவனை ஸ்தோத்தரி. திருமணம் ஆகலையா, தேவனை ஸ்தோத்தரி. வேலை இல்லையா, தேவனை ஸ்தோத்தரி. உன் கையில ஆசீர்வாதம் இல்லையா, தேவனை ஸ்தோத்தரி. வறுமையில இருக்கிறியா, தேவனை ஸ்தோத்தரி. கடன்ல இருக்கிறியா, தேவனை ஸ்தோத்தரி. அதில் தான் தேவனுடைய வல்லமை இறங்க போகிறது. ஆமீன். அவருடைய தழும்புகள் யாரை சுகமாக்கும்? வியாதிப்பட்டவனை சுகமாக்கும். ஆமீன். அல்லேலூயா. இந்த இரவு ஆண்டவர் சொல்றாரு, உன் பலவீனத்துல நான் என் பலத்தை கொடுக்கிறபடியினால் நீ முன்னேற போகிறாய். அல்லேலூயா. உன் பலவீனத்துல நான் பலத்தை கொடுப்பேன். உனக்கே தெரியாது நீ பலவீனன் என்று சொல்லி கொண்டிருக்கிறாய். உனக்கே தெரியாது நான் வாழ முடியலன்னு சொல்லி கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் ஒரு பலத்தை உனக்கு ஆயத்தப்படுத்தி விட்டார். இந்த மாதம் உனக்கு அற்புதத்தின் மாதமாய் மாறும். இந்த மாதத்தில் தேவன் உன்னை பலப்படுத்த போகிறார், உன்னை விடுதலை ஆக்க போகிறார், உன்னை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. இந்த வருஷத்தில் அதை நம்ம காண போகிறோம். ஆமீன். அல்லேலூயா. முன்னேறுவாய். உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவாய். நான் பலவீனப்பட்டுட்டனே, இதோட என் வாழ்க்கை முடிஞ்சிடுமா? இல்ல, தேவனுடைய பலன் வருகிறது. அல்லேலூயா. தேவனுடைய விசேஷித்த ஞானம் வருகிறது, தேவனுடைய விசேஷித்த கிருபை வருகிறது, தேவனுடைய விசேஷித்த ஆசீர்வாதம் வருகிறது. அல்லேலூயா. 5 அப்பம் தானே பரலோகம் 5000 அப்பங்களை அனுப்பும். அல்லேலூயா. 2 மீன் தானே பரலோகம் 10,000 மீன்களை அனுப்பும். இந்த இரவு ஆண்டு அதை உனக்கு செய்ய போகிறார். உன் பலவீனம் எல்லாம் இந்த இரவு மாறப்போகிறது. அல்லேலூயா. ஏதோ ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய போகிறார். ஒரு மகிமையை தேவன் உன்மேல் வைக்க போகிறார். ஏன் தெரியுமா? நீ பலவீனன் 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 என்று கதறும் பொழுது உனக்காக சிலுவையிலே பலவீனமாய் மாறின இயேசுவின் பலன் உன்மேல் இறங்க போகிறது. இன்றைக்கு நீ விடுதலையாக போகிறாய். அல்லேலூயா. நீங்க என்ன செய்ய போறீங்க? முன்னேற போறீங்க. ஆமென். நீங்க முன்னேறுவீங்க. இந்த நாளிலே வந்த ஒவ்வொருவரையும் தேவன் தனித்தனியாய் பேர் பேராய் தொட்டு அவர் ஆசீர்வதித்து ஒரு முன்னேறுவதற்கான ஒரு அபிஷேகத்தை உங்கள் மேல் அவர் வைப்பார். அல்லேலூயா. பிரசங்கி 7:8 சொல்லுகிறது. வாசிங்க. பிரசங்கினுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் முத்தமன். நீ துவக்கத்தில் நிற்கிற, முடிவை நீ பார்க்கல. அல்லேலூயா. ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கல, முடிவு தான் நல்லது. துவக்கம் எப்படி இருக்கு நமக்கு பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. நீ பொறுமை உள்ளவனாயிரு, நீ உத்தமன், காத்திரு. உன்னுடைய முடிவு ஆசீர்வாதமா இருக்க போகுது. ஆமென். உன்னுடைய முடிவு லட்சையா இருக்காது. உன்னுடைய முடிவு தாழ்வா இருக்காது. உன்னுடைய முடிவு அற்பமா இருக்காது. ஒருவேளை உன்னுடைய ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், உன்னுடைய முடிவு எப்படி இருக்க போகுது? சம்பூர்ணமா இருக்க போகிறது. இன்றைக்கு ஒருவேளை சுவாமி எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம இருக்கியா? வேர் டு ஸ்டார்ட்? எதை செய்யறது? ஆரம்பிச்சதெல்லாம் ஸ்தம்பித்து நிக்குதே. இன்றைக்கு மனதிலே ஒரு தீர்மானம் எடு. என் ஆண்டவர் என்னை முன்னேற பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறாரு. நான் எதை ஆரம்பித்தேனோ அதை முழு பலத்தோடு நான் செய்வேன். அல்லேலூயா. எதையும் ஆரம்பிக்காம இருந்தீங்கன்னா ஏதாவது இன்னைக்கு ஆரம்பிங்க. ஆமென். ஏதாவது ஆரம்பிங்க.
வாழ்க்கையில தேவ பிள்ளைகள் எதையும் செய்ய ஆயத்தமா இருக்கணும். இன்னைக்கு ஒரு வேலை உனக்கு போயிடுச்சு, வேலை போன அடுத்து என்ன செய்வன் யோசிக்க கூடாது, ஆரம்பிக்கணும். அடுத்து நான் என்ன செய்யணும், அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்து எப்படி என் காரியத்தை செய்வது. நீ முயற்சி எடுது. அற்பமான ஆரம்பமா இருந்தாலும், அது ஒன்றுமில்லாமல், அது துவக்கம் மிக மிக அற்பமாயிருந்தாலும், அது முடிவு எப்படியாய் மாறப்போகிறதாம், அது ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது, சம்பூர்ணமாய் மாறப்போகிறது. இன்றைக்கு வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருடைய துவக்கம், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. இன்னைக்கு நீ எதையோ ஆரம்பித்து, நீ ஒருவேளை என்ன செய்வது, எப்படி இந்த ஓட்டத்தை ஓடுவது, எப்படி இந்த ஓட்டத்தை ஓடி முடிப்பது, என்னால முடியுமா முடியாதா, கவலைப்படாத. கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய முடிவு நன்மையாக தான் இருக்க போகிறது. அல்லேலூயா. நீ உன்னுடைய முழு பலத்தை அதில் பயன்படுத்து. பிரசங்கி 1:11 வாசிங்க. உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். ஆண்டவர் சொல்றாரு, நீ பலனை நீ காண்பாய். ஆமென். நீ என்ன செய்வ, பலனை காண்பாய். ஆரம்பிச்சிட்டல்ல, காத்திரு. சில நேரம் நம்முடைய ஆகாரமே தண்ணியில போற மாதிரி பிரயோஜனம் இல்லாமல் போய் கொண்டிருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்துல நீ துவக்கினதை தைரியமாய் மகிமையாய் காத்திரு. ஆண்டவர் சொல்றாரு, உன் பலனை நீ காண போகிறாய். கிங் ஆஃப் க்ளோரி திருச்சபை இந்த தேசத்தில் தன் பலனை காணணும். நீங்களும் நானும் நம்முடைய முயற்சிகள், நம்முடைய கண்ணீர், நம்முடைய ஜெபம், நம்முடைய வேதனைகள், நம்முடைய பிரயாசங்களுடைய பலனை நாம் காண்போம். நீ எதையாகிலும் பிரயாசப்பட்டு கொண்டே இரு, அமைதியா நிற்காத. ஜெபத்துல பிரயாசப்படு, உபவாசத்துல பிரயாசப்படு, கண் விழித்து பிரயாசப்படு, ஆண்டவருடைய சமூகத்துல நேரத்தை செலவழி. ஆண்டவரே, நான் பிரயாசப்படுகிறேன், உனக்கு செய்ய ஒன்றும் இல்லையா? தேவ சமூகத்தில் போய் வேதத்தை வாசித்து முழங்காலில் நின்று, ஆண்டவரே நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய பலத்தை உம்முடைய தேவ வசனத்துல ஜெபத்துல நான் பிரயாசப்படுகிறேன், எனக்கு ஒரு வாசலை திறந்தருளும். அது சில நேரத்தில் நாட்கள் ஜெபத்துல தண்ணீரை போல, அதாவது தண்ணீரில் ஆகாரத்தை போடுவதை போல பலனில்லாமல் இருக்கலாம். ஆனால் உன் ஜெபத்திற்கு பலன் வரும், உன்னுடைய ஜெபத்திற்கு பலன் வரும், உன்னுடைய விசுவாசத்திற்கு பலன் வரும், உன்னுடைய நம்பிக்கைக்கு பலன் வரும். ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு உன்னை ஆண்டவர் முன்னேற பண்ணுவார். எப்படி முன்னேற பண்ணுவார்? உன்னுடைய பிரயாசங்களுக்கு பலனை கொடுத்து தேவன் முன்னேற பண்ணுவார். இந்த சபைக்கு நீ உன்னுடைய நேரத்தை கொடுத்திருக்கியா? உன்னுடைய காணிக்கை கொடுத்திருக்கியா? உன்னுடைய கண்ணீரை கொடுத்திருக்கியா? இந்த ஊழியக்காரனுக்காக ஜெபித்திருக்கியா? உனக்கு பலன் நிச்சயமாய் வரும். அல்லேலூயா. ஆண்டவர் நிமித்தமாய் 4 பேருக்கு உதவி செய்திருக்கியா? ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்திருக்கியா? உனக்கு பலன் நிச்சயமாய் வரும். யாரோ ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படணும்னு சொல்லி முழங்காலில் நின்று ஜெபித்திருக்கியா? உனக்கு நிச்சயமாய் பலன் வரும். உனக்கு பலன் வராதபடி தடுக்க எந்த ஒரு பிசாசுக்கும் அதிகாரம் இல்லை. கொஞ்சம் கால தாமதம் வேண்டுமானால் அவன் பண்ணலாம். ஆமென். கொஞ்சம் டிலே பண்ணலாம், ஆனால் உனக்கு பலன் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு பலன் வரும். தயவு செய்து உங்களுடைய பிரயாசங்களை விட்டு விடாதீங்க, உங்களுடைய நம்பிக்கையை விட்டுடாதீங்க. நாம நம்புகிற தெய்வம் பலன் கொடுக்கிற ஒரு தெய்வம், உன்னை முன்னேற பண்ணுகிற ஒரு தெய்வம். எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமென். அல்லேலூயா. உனக்கு பலன் வருகிறது. எப்படி ஜெபம் வீணாய் போகும்? எப்படி பாஸ்டிங் வீணாய் போகும்? நோ சான்ஸ். ஆராதனை எப்படியா வீணா போகும்? ஒரு நாளும் போகாது. தேவனுடைய பாதத்தில் வந்து கதறி அழுகிற கண்ணீர் எப்படி வீணாய் போகும்? அது கர்த்தருடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அல்லேலூயா. உன் கண்ணீர் வீணாய் போக முடியாது, உன்னுடைய ஜெபம் வீணாய் போக முடியாது. நீ தேவ மனுஷன், பரிசுத்தவான், நீ உழைக்கிற உழைப்பு வீணாய் போகாது. பலன் வரும், பலன் வரும். நீ வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் என் ஆண்டவர் சொல்றார், பலன் வரும். காத்திரு, பலன் வரப்போகிறது. அல்லேலூயா. ஆகவே நீ முன்னேறுவாய். நீ எதை செய்தாலும் ஆசீர்வாதமாய் மாறுகிற ஒரு நேரம் வெயிட் பண்ணது, அவ்வளவுதான். இன்னைக்கு நீ எதில் கை வச்சாலும் செலவாயிட்டு போகுது. இன்னைக்கு நீ எதில் கை வச்சாலும் அது தரித்திரமாய் முடியுது. இன்னைக்கு நீ எதில் கை வச்சாலும் அது ஆசீர்வாதம் இல்லாமல் முடியுது. ஒருவேளை இது இப்படியே நீண்டு கொண்டு போகுமா? இல்லை, எல்லாத்துக்கும் பலன் வரும். நான் எங்கேயோ படிச்ச கண்ணீருக்கு ஆண்டவர் எங்கேயோ இருந்து ஆசீர்வாதம் கொடுப்பார். யாரோ ஒருத்தர் என்னை இடிச்சிட்டு போயிடுவான், என்னை குத்திட்டு போயிடுவான், வேற யாரோ வந்து என்னை ஆசீர்வதிப்பாங்க.
யாரோ ஒருவன் என்னை ஏமாற்றுவான், ஆனால் வேறு யாரோ வந்து என்னை மேன்மைப்படுத்துவாங்க. நான் பார்த்தேன், ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். ஒரு தேவ ஊழியனுக்கு, ஒரு தேவ மனுஷனுக்கு, ஒரு சபைக்கு ஒரு மனுஷன் நமக்கு பலன் கொடுப்பதில்லை. தேவாதி தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறார். சோதோம் கொமோராவின் ராஜாவுக்கு ஆபிரகாம் உதவி செய்தான், ஆனால் அவனுக்கு பலன் கொடுக்க முடியல. ஆசாரியனாய் காணப்பட்ட மெல்கிசேதேக்கு வந்து ஆபிரகாமுக்கு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்தான். அல்லேலூயா. தேவன் அனுப்பினார். நீ யாருக்கோ உதவி செய்திருப்ப, நீ யாருக்கோ கண்ணீர் வடித்திருப்ப, நீ பட்ட பிரயாசங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போனதை போல இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தேடி மெல்கிசேதேக்கு வருகிறார். அல்லேலூயா. உனக்கு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் தந்து உன்னை ஆசீர்வதித்து உன் எல்லையை பெரிதாக்க என் ஆண்டவர் இறங்கி வருகிறார். நீ பலன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ மாட்ட, உனக்கு பலன் வருகிறது. ஆகவே நீ முன்னேறுவாய். அல்லேலூயா. ஆகவே விதைத்துக் கொண்டே இரு. கண்ணீர் மேல் கண்ணீர் சிந்தனமா சிந்திக் கொண்டே இரு. தேவனை துதிக்கணுமா துதித்து கொண்டே இரு. ஆராதனை செய்யணுமா செய்து கொண்டே இரு. ஒரு வருஷம் ஜெபத்திற்கு வந்தேன், 2வது வருஷம் வந்தேன், 3வது வருஷம் வந்தேன், வந்து கொண்டே இரு. ஹல்லேலூயா. உனக்கு பலன் வருகிறது. அந்த பலனை யாராலும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஸ்டாப் பண்ணவே முடியாது. வாகனத்தில் இருந்து பெய்கிற மழையை யாராலும் ஸ்டாப் பண்ண முடியுமா? கொடையை வச்சு நீ தடுத்தாலும் அது வேற எங்கேயாவது போய் விடும். ஆமென். அதே போல் ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஒருவனாலும் ஸ்டாப் பண்ண முடியாது. எந்த பலசாலியாலும் வானத்திலிருந்து ஊற்றுகிற மழையை ஸ்டாப் பண்ண முடியாது. அது எங்கேயாவது போய் சேரதான் சேரும். ஆமென். அல்லேலூயா. வேணா உன்னை நீ கவர் பண்ணி கொள்ளலாம், ஒரு ரெயின் கோட்டை போட்டு கவர் பண்ணி கொள்ளலாம். அதே போல் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஆசீர்வாதம் உன்மேல் கட்டாயம் வந்து அது பெய்யும், உன் மேல் அது பொழியும், உனக்கு பலன் வருகிறது. ஆகவே நீ முன்னேறுவாய், நீ முன்னேறுவாய். உன்னுடைய பிரயாசங்களை தேவன் பார்த்திருக்கிறார். உன்னுடைய கண்ணீரை தேவன் பார்த்திருக்கிறார். உன்னுடைய உழைப்பை தேவன் பார்த்திருக்கிறார். உன் இருதயத்தை தேவன் பார்க்கிறார். நல்லதை செய்யணும், நன்மையானதை பேசணும், கர்த்தருடைய ஆலயத்தில் ஆசீர்வாதமா இருக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும், பெரிய காரியம் செய்யணும். உன் இருதயத்தின் வாஞ்சையை தேவன் பார்க்கிறார். உன்னுடைய பிரயாசங்களை தேவன் பார்க்கிறார். அதை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. உனக்கு பலன் வருகிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஊழியத்தில் நீ என்னெல்லாம் செய்றியோ பலன் வருது. செய்யாம அமைதியா இருந்துடாதே, பலன் வருது. அல்லேலூயா. ஊழியத்தில் வந்து ஏதாகிலும் செய்யணும். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். அடுத்து வசனம் சொல்லுது பாருங்க, லூக்கா 1வது அதிகாரம் 48வது வசனம். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அவர் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சன்னதிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். இது முதல் எல்லாரும் உன்னை பாக்கியவதி என்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். உனக்கு பலன் வருது, உனக்கு முன்னேற்றம் வருகிறது, நீ முன்னேறுவாய். ஏன் தெரியுமா? தேவனுடைய தாழ்மையை நோக்கி பார்த்தார். எவ்வளோ பாடுகளுக்கு மத்தியிலும் தாழ்மையாய் ஆண்டவருக்கு முன்பாய் ஆண்டவருக்கு தர வேண்டிய கனத்தை, ஆண்டவருக்கு தர வேண்டிய நேரத்தை, ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்றீங்களே. தேவ ஆலயத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறீங்களே, ஆண்டவரை கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடுறீங்களே. ஆண்டவர் சொல்றார், உன் தாழ்மை நான் பார்த்துட்டேன், உன்னை நான் பாக்கியவதியாய் மாற்றுவேன், உன்னை பாக்கியவானாய் மாற்றுவேன். உன் தாழ்மை நான் பார்த்துட்டேன். அல்லேலூயா. நம்முடைய தாழ்மைக்கு முன்னேற்றம் வருகிறது. ஆமென். நீ எந்த அளவு தேவ சமூகத்தில் தாழ்த்துற அதை ஆண்டவர் பார்க்கிறார். மரியாள் தன்னை தாழ்த்தினாள், தேவன் அதை பார்த்து மரியாளை தேவன் பாக்கியவதியாய் மாற்றினார். நீயும் உன்னை தாழ்த்திடு. அல்லேலூயா. வசனத்துக்கு தாழ்த்திடு, உபதேசத்துக்கு தாழ்த்திடு, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்கு தாழ்த்திடு, ஆண்டவருடைய சபையிலே ஆண்டவருடைய ஆலயத்திலே ஆராதனையிலே பணிவிடை செய்வதற்கு தாழ்த்திடு. பணிவிடை செய்தவர்களை தேவன் உயர்த்தினார். தேவனுடைய ஆலயத்தில் பணிவிடை செய்த ஆண்டவர் அந்த சாமுவேலை உயர்த்தினார். கர்த்தருடைய ஆலயத்தை வாஞ்சித்த தாவீதை உயர்த்தினார். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை தன் வீட்டில் வைத்து பாதுகாத்த ஓபேத் ஏதோமை தேவன் ஆசீர்வதித்தார். ஆண்டவருடைய ஆலயத்தில் உன்னை தாழ்த்திடு, ஆண்டவரை ஆராதிக்க தாழ்த்திடு. உனக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பலன் வரும். தாழ்மையை நோக்கி, அடிமையின் தாழ்மையை ஆண்டவர் நோக்கி பார்த்தார். உன் தாழ்மை ஆண்டவர் பார்க்கிற ஒரு காலம் இருக்கு. ஒரு நாள்ல தேவன் பார்த்துட்டு நீ தாழ்மை உள்ளவன் சொல்றது இல்லை. ஆண்டவர் பார்க்கிறார், சில காலங்கள் பார்க்கிறார்.
சில நேரத்தில் 3 மாதம் பார்ப்பார். 3 மாதம் உன் வாழ்க்கையில வறட்சி, 3 மாதம் உன் வாழ்க்கையை ஆண்டவர் பார்ப்பார். சில நேரம் சில வருஷங்களை தேவன் பார்ப்பார். விடுதலையின் ஆண்டு, அடிமையின் தாழ்மையை தேவன் நோக்கி பார்த்தார். ஆகவே எல்லாரும் என்னை பார்த்து சொல்லுவாங்க, நான் பாக்கியவான். ஏன் தாழ்மையை தேவன் பார்த்தார்? உன் தாழ்மையை தேவன் பார்த்து உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார், உனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். தயவுசெய்து மேட்டிமை வேண்டாம். உயர்ந்த நிலைமையில் இருக்க அத்தனை பேரும் நம்மை தாழ்த்துவோம், இன்னும் தாழ்த்துவோம். நம்முடைய தாழ்மையை தேவன் பார்க்கட்டும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை பாக்கியவதியாய் நான் மாற்றுவேன். அல்லேலூயா. அதே மாதிரி 52வது வசனத்தை வாசிங்க. 1:52. பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். ஆண்டவர் தாழ்மையான உன்னை ஆண்டவர் என்ன செய்வார்? உயர்த்துவார். ஆண்டவர் சிலரை தள்ளுறாரு, சிலரை உயர்த்துறார். ஆமென். தள்ளுறவங்க பலவான்கள், தள்ளுறவங்க ஞானவான்கள், தள்ளப்படுறவங்க எல்லாவற்றிலும் சிறந்தவர்கள். ஆனால் தேவனுடைய பாதத்தில் தாழ்மையாய் கடந்த மொர்தேக்காய் ஆண்டவர் உயர்த்திடுவார். தேவனுடைய பாதத்தில் தாழ்மையாய் கடந்த எஸ்தரை ஆண்டவர் உயர்த்திடுவார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் முன்னேற பண்ணுவேன். நீ தாழ்மையா இருக்கிறல்ல, உன்னை நான் உயர்த்துவேன். உன்னை உயர்த்தும் காலம் வரும். உன்னுடைய குடும்பத்திலிருந்து உன்னை உயர்த்தும் காலம் வரும். சபையில உன்னை உயர்த்தும் காலம் வரும். ஒன்னும் இல்லாததை போல உட்கார்ந்திருப்பேன், சபையில பிரயோஜனம் இல்லாதவனை போல உட்கார்ந்திருப்பேன். ஆனால் உள்ளத்திலேயோ ஒரு தாழ்மை. ஆண்டவரே, நான் உமக்காக பயன்பட மாட்டேனா? நான் தான் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேனே, என்னை நீர் பயன்படுத்த மாட்டீரா? உள்ளத்தில் இருக்கிற தாழ்மையை தேவன் பார்ப்பார். உன்னை தேவன் அபிஷேகம் பண்ணுவார், உன்னை உயர்த்திடுவார். அல்லேலூயா. வேலை இடத்துல உன் உண்மையை பார்ப்பார். ஐயோ, எவ்வளவு தாழ்மையா நீ வேலை செய்யற, உன் மேல எவ்வளவு அநியாயம் சொல்றாங்க, எவ்வளவு கேவலமாய் பேசுறாங்க, எல்லாவற்றையும் காதிலே வாங்கி கொண்டு ஒரு செவிடனை போல குடும்பத்தில் சபையில் நீ தாழ்மையாய் இருக்கிற தேவன் பார்க்கிறார். ஆண்டவர் நீ தாழ்மையா இருக்கிறாயா என்பதற்காகவே சில பாதையில உன்னை நடத்துறார். அந்த பாதையில நடந்து போகும்பொழுது தாழ்மையாயிரு. அது உபத்திரவ பாதை, தனிமையின் பாதை, கண்ணீரின் பாதை, அது இருளின் பாதை, பரியாச பாதை. இந்த பாதையில போ, தாழ்மையாய் போ. அல்லேலூயா. தேவன் உயர்த்துவார். இன்றைக்கு தாழ்மையா இருக்கிற தேவன் உயர்த்த போகிறார். எத்தனை பேர் தாழ்மையா இருக்கிறீங்க? தாழ்மையா இருப்பதே நான் தாழ்மை இல்லைன்னு காமிக்கிறது. நம்ம கையை தூக்கணும்னா தாழ்மை இல்லைன்னு அர்த்தம். பிரைஸ் சொல்லடாமே. நான் தாழ்மையா இருக்கிறியா அப்படின்னு கை தூக்குறேன் பார்த்தீங்களா? நீங்க கை தூக்கணும் தப்பு இல்லை, அந்த கையை தூக்குறது என்னதான் அது? அது ஒரு பெருமை. சரியா? நீ தாழ்மையா இருக்கியா? நான் எங்கேயா தாழ்மை? ஆண்டவனை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. கையை தூக்குறவங்களும் சரி, தூக்காதவங்களும் சரி, ஆண்டவர் என்ன செய்ய போறார்? உயர்த்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, நீ பட்ட பாடு போதும், உன் தாழ்மையை நான் பார்த்துட்டேன், உயர்வு வருகிறது. ஆகவே நீ முன்னேற போகிறாய். கடைசியாய் ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம் 6வது வசனம். இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, இப்பொழுதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. இடைவிடாமல் நம்பிக்கை, இடைவிடாமல் இருக்கணும். இந்த ஆராதனை வந்த உடனே கர்த்தர் பார்த்து கொள்வார். வெளியே போடனவர் எங்கே பார்த்தார் அப்படி இருக்கக்கூடாது. பிரைஸலோ எப்படி இருக்கணும்? இடைவிடாமல் கர்த்தரை நம்பிக்கொண்டிரு. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு இந்த நாளில் வந்த செய்தியை கேட்க போகிற யாவரையும் பார்த்து நான் சொல்றேன், நான் முன்னேறுவேன். கர்த்தர் என்னை பார்த்து சொல்லி இருக்கிறார், நீ முன்னேறுவாய், இடைவிடாமல் நம்பிக்கொண்டிரு. எத்தனை பேர் அதை செய்ய போறீங்க? நீ முன்னேறுவாய். ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்லிடுறேன், நீ என்ன செய்வேன்? முன்னேறுவாய், 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 எல்லாவற்றிலும் முன்னேறுவாய். இடைவிடாமல் நம்பு. இந்த 20ஆம் தேதி நான் தேவனுடைய ஆலயத்திற்கு போனேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்காக சொல்லப்பட்டது, நான் முன்னேறுவேன். ஆமென். நீ முன்னேறுவாய். இடைவிடாமல் நம்பு. உன் நம்பிக்கை உடைப்பதை போல சூழ்நிலைகள் காணப்படலாம். உன் நம்பிக்கையை உடைப்பதை போல பிரச்சனைகள் எழும்பலாம். உன்னுடைய விசுவாசத்தை அழிப்பதை போல செய்திகள் வரலாம். நீ உள்ளத்தின் ஆழத்தில் நம்பணும், நான் இடைவிடாமல் கர்த்தரை நம்புவேன், நான் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிப்பேன், நான் இடைவிடாமல் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவேன், நான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவேன், நான் இடைவிடாமல் நான் நம்புவேன், நான் வாழ்க்கையில முன்னேறுவேன். நாட்கள் வரும், என்னை பார்த்து ஜனங்கள் சொல்லுவாங்க, இவன் முன்னேறின ஒருவன், இவன் மேன்மையான ஒருவன்,
இவன் ஆசீர்வாதமான ஒருவன், இவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் என்று சொன்னதை போல உன்னையும் என்னையும் பார்த்து ஜனங்கள் சொல்லுவாங்க, குடும்பம் சொல்லும், சபை சொல்லும். ஆண்டவர் சொல்றார், நீ முன்னேறுவாய். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படியே எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த முன்னேறுகிற அபிஷேகத்தை எனக்கு நீங்க தரணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மேலும் ஆண்டவர் இந்த நாளிலே அந்த அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். நீ முன்னேற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் பார்த்து சொல்றார், ஹல்லேலூயா, இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். ஏனென்றால் நீ முன்னேற போகிறாய். நான் உன்னை முன்னேறுவாய், நான் உன்னை முன்னேற பண்ண போகிறேன். ஆகவே நான் தீங்கெல்லாம் நான் எடுக்க போறேன். இன்னைக்கு வாழ்க்கையில என்னென்ன தீங்கு இருக்கு அதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி தீங்கை என்னை விட்டு அப்புறப்படுத்தும் ஆண்டவரே. சொல்லுவீங்களா? நல்ல 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 ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணணும். இயேசுவின் நாமத்தினாலே அந்த முன்னேறும்படியாய் தேவன் உனக்கு துணை செய்வார். தீங்கை உன்னை விட்டு எடுப்பார். உன் தீங்கை எடுப்பார், உன்னுடைய சாபத்தை எடுப்பார், உன் பாவத்தை எடுப்பார், உன் பலவீனத்தை எடுப்பார். நிமிரக்கூடாத கூனியை நிமிர பண்ணினவர் இந்த இரவு உன்னை நிமிர பண்ணுவார், உன்னை நிமிர பண்ணுவார். இந்த உலகம் உன்னை கூனியாய் மாற்றி விட்டதோ, பிசாசு உன்னை கூனியாய் மாற்றி விட்டானோ, கொஞ்ச கால உபத்திரவத்தை பார்த்து சோர்ந்து போனாயோ, உனக்கு முன்பாய் ஒரு ஆசீர்வாதமான கதவு திறக்கப்படுகிறது. கர்த்தர் உன் கரத்தில் ஹல்லேலூயா ஆசீர்வாதமான திறவுகோல்களை கொடுக்கிறார், சாவிகளை கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தினால் சொல்லுகிறேன், இன்றைக்கு நாம் எல்லாரும் ஒருமித்து ஜெபிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் நமக்கு முன்பாய் வாசல்களை திறப்பார், ஆசீர்வாதமான வாசல்களை திறப்பார். எந்த கதவு அடைப்பட்டு விட்டது என்று கவலைப்படுகிறாயோ அதே கதவை இயேசு உனக்கு திறப்பார். எந்த இடம் ஹல்லேலூயா என்னை ஒதுக்கி விட்டது என்று சொல்லி, எந்த கதவு திறக்கப்படலை என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கிறாயோ அதே கதவை ஆண்டவர் திறப்பார், அதே வாசலை ஆண்டவர் திறப்பார். நீ வாசலால் முற்பிரவேசிப்பாய். என் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது, என் தேவனுடைய மகிமையின் வல்லமை இறங்குகிறது, அபிஷேக தைலம் இறங்கி வருகிறது. ஆவியில் நிரம்பி ஜெபி. இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகள் அறுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பிசாசின் தந்திரங்கள் செயலிழந்து போகட்டும். சபிக்கப்பட்ட பிசாசு ஒருவரை தொட உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த இரத்தம் எங்களுக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. நாங்கள் முன்னேறுவோம். எங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் அடையும், எங்கள் குடும்பம் முன்னேற்றம் அடையும், எங்கள் வேலை முன்னேற்றம் அடையும், எங்களுடைய வாழ்க்கை செழிப்படையும். நாங்கள் செழிப்பான இடத்திற்கு வருவோம். ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் எங்கள் வாழ்க்கை முடியாது, மரண இருளின் பள்ளத்தாக்கில் எங்கள் வாழ்க்கை முடியாது, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் எங்கள் வாழ்க்கை முடியாது. நாங்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் பாடு, இன்னொரு பக்கம் பலன், ஒரு பக்கம் நிந்தை, இன்னொரு பக்கம் பலன், ஒரு பக்கம் அவமானம், இன்னொரு பக்கம் பலன் அடைந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் தடை, கர்த்தரோ எங்கள் கால்களை மான்களின் கால்களை போல மாற்றி கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் பலவீனம், இன்னொரு பக்கம் காண்டா மிருகத்தின் பலத்தை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் பேல்பரபா சந்தரணமா தடைகள், ஒரு பக்கம் பலவீனங்கள், ஒரு பக்கம் சோர்வு. ஆனால் எங்கள் உள்ளான மனுஷனை இந்த இரவு தேவன் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் பலத்தின் மேல் பலன் அடைகிறேன். நான் முன்னேறுவேன், நான் முன்னேறுவேன். எனக்கு விரோதமாய் ஒரு சேனையே வந்தாலும், எனக்கு விரோதமாய் ஒரு மதிலே நின்றாலும், எனக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் எழும்பினாலும், எனக்கு விரோதமாய் பாதாளத்தின் வாசல்கள் திறந்தாலும், என் ராஜாதி ராஜாவின் பலத்தினாலே நான் மான்களை போல தாவி இயேசுவின் நாமத்தினால் கடந்து போவேன். தேவனுடைய வல்லமை எத்தனை பேருக்குள் இறங்கி கொண்டிருக்கிறது. Receive it. Hallelujah. Receive it. நீ ஏமாளியும் அல்ல, கோமாளியும் அல்ல. நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ கர்த்தருடைய பிள்ளை. கொஞ்ச காலம் மனுஷனுடைய பார்வையில் பைத்தியக்காரனை போல காணப்படுவாய். தாவீது பைத்தியக்காரனை போல ஒரு ராஜாவுக்கு முன்பாய் கொஞ்ச நேரம் இருந்தான். ஆனால் ராஜாதி ராஜா தாவீதை தேவாதி தேவன் ராஜாதி ராஜாவாய் மாற்றினார். மகிமையின் சிங்காசனத்தை கொடுத்தார். அவனை இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். என் தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் இந்த வல்லமை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறீங்க? வாயை தர, கரங்களை தட்டு.
அந்நிய பாஷைகளை பேசு, நீ முன்னேறுவாய். இந்த ஆசீர்வாதம் இறங்குவதாக. தேவனுடைய ஊழியக்காரனாய் உனக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ முன்னேறுவாய், நீ தடைகளை தகர்ப்பாய். உனக்கு முன்பாய் கர்த்தர் தாமே கடந்து போவார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் உரைப்பதில்லை, அவர் பொய் சொல்லுவதில்லை, அவர் மனமாற மனிதன் அல்ல. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. கர்த்தர் சொல்லுகிறார், அநேகருடைய மீது அவர் சாபங்களை அறுத்து போட்டார். இனி சாபங்களை தொடாது. இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி தீங்கை காணாதிருப்பாய். No more evil, no more problems, no more tortures. Hallelujah. Only blessing upon blessing, blessing upon blessing. Hallelujah. லோரபஷாந்தரனமா. நீ முன்னேறுவாய், நீ முன்னேறுவாய். ஆவியானவரே உமக்கு நன்றி. நீர் என்னை முன்னேற பண்ணினதற்காய் நன்றின்னு சொல்லி அப்படியே கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னை நீர் முன்னேற பண்ணிட்டீங்கப்பா. நான் முன்னேறிட்டேன் ராஜா. எல்லா கவலை எல்லாம் ஆண்டவர் மேலே வச்சிருங்க. ஆமென். பாரத் ஆண்டவர் மேலே வச்சிருங்க. லார்ட் ஐ எம் ஃப்ரீ. அதுதான் அற்புதத்தினுடைய அடையாளமே. அதுதான். எத்தனை பேருடைய மனசு ஃப்ரீ ஆயிடுச்சு, எத்தனை பேருடைய மைண்ட் ஃப்ரீ ஆயிடுச்சு. உனக்கு அற்புதம் நடந்துருச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை நிரப்பிட்டாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. Glory to God. ஒவ்வொருடைய வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் பிதாவே.